So dear CBSE 10th standard students, last class we have seen question number 1. So now you can follow me to see question number 2. Find the LCM and HCF of the following integers and verify LCM into HCF equal to product of two numbers. இந்த result கரெக்டாக ஓகேவா அப்படிங்கிறத LHS RHS தனித்தனியாக கண்டுபிடிச்சு you can make it equal. வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2691 26 ஃபேக்டரைஸ் பண்ணு 2 என்னாகும் 13 வருது. ஸோ எண்டிங் இன் 1 யூ ட்ரை 7 டேபிள். ஸோ 13 ரைட் இன் ப்ராடக்ட் ஃபார்ம் விச் இஸ் காமன் ஃபேக்டர். 13 இஸ் த காமன் ப்ரைம் ஃபேக்டர். ஸோ யார் ஹெச்சிஎஃப் வந்து 13. எல்சிஎம் அந்த ஹெச்சிஎஃப் தென் த ரிமைனிங் டேர்ம்ஸ். ஸோ 13 இன்ட்டு ரிமைனிங் இன்னும் என்ன விட்டுருக்கு 2 7. ஸோ 2 இன்ட்டு 7 182. இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கண்டுபிடி. ரெண்டும் உனக்கு கிவன் நம்பர் யூ மல்டிப்ளை 2366. ஆல்சோ மல்டிப்ளை ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். when you multiply 2366 make it as 1 and 2. if 1 equal to 2 hence the result is verified. Subdivision 2 510 92. Ending in 0 means you try 5 table. Then ending in even number means 2 table. Ending in 1 means you can try 7 table or 3 table. So 17 this one. இங்கே even number 2 even number 2 then 23 itself is a prime number. அதோட ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப்னா காமன் ப்ரைம் ஃபேக்டர். ஸோ இங்கே 2 ஹியர் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 2. தென் எல்சிஎம்னா இந்த 2 எழுதிட்டு ரிமைனிங்காக என்ன இருக்குன்னு பாரு. இங்கே another 2 தென் 3 5 7 23. இங்கே 1 டைம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்தையும் எழுதி ஆகணும். So multiply, you are getting this answer. Now product of the given number 510 into 92 multiply பண்ணாலும் same answer வருதா. ஸோ இதை 1 மார்க் பண்ணிக்க, இதை 2 மார்க் பண்ணிக்க. 1 equal to 2 then hence the result. Subdivision 3 336 and 54 even number. You can take 2 table also. இங்கே 3 multiples of 3ங்கிறதுனால 3 table. Then even number 2 table, even number 2 table, again 2 table, then 7 அதோட ஸ்டாப் ஆயிரும். then 54 2 27 3 9 இங்கே 3 3s are 9. now circle the common prime factor. common prime factor இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ஹெச்சிஎஃப் 3 into 2 6. எல்சிஎம் என்ன அந்த ஹெச்சிஎஃப் எழுதுறது போக ரிமைனிங்காக என்னென்ன வருதுன்னு பாரு. இங்கே 3 ஸ்கொயர்டு இங்கே ஒரு இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த 54 இங்கே மொத்தம் 3 க்யூப் இருக்கா. ஸோ ஃபார் கன்வீனியன்ட் இதை எழுதிட்டு பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ இருக்குது 3 ஒரு 3 தான் இருக்குது சரியா. அதனால் என்ன பண்ணியிருக்கிறோன்னா இந்த 3 க்யூப்பை 3 into 3 ஸ்கொயர்டுன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அப்போ இந்த 3யும் இதில் வரக்கூடிய 3யும் காமனாக இருக்குது. ஸோ அதை ஹெச்சிஎஃப்க்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குது 3 ஸ்கொயர்டு இருக்குது. ஆர் இன் திஸ் வே யூ கேன் திங்க் எல்சிஎம்னாவே ஹையஸ்ட் எக்ஸ்பனண்ட் வர்றது தான் சூஸ் பண்ணுவோம். ஹெச்சிஎஃப் மீன்ஸ் லோயஸ்ட்டாக இருக்கிற அந்த எக்ஸ்பனண்ட்டை வந்து பார்க்கணும். அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஃபார் ஹெச்சிஎஃப். ஃபார் எல்சிஎம் அந்த நம்பர் கிரேட்டராக எது இருக்கோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்புறம் மீதி என்னெல்லாம் இருக்கோ அதையும் எடுத்து எழுதிக்க. ஹியர் இங்கே ஒரு 1 more 2 இருக்குது. இங்கே 2 power 2 ஏற்கனவே இங்கே ஹெச்சிஎஃப்பில் ஒரு 2 எழுதியதுனால மீதி இருக்கிற another 2வையும் எழுதிக்க. ஸோ 3024. ஸோ ஃபைண்ட் த ப்ராடக்ட். டெஃபினெட்லி தே ஆர் ஈக்குவல். ஸோ அப் டு திஸ் செகண்ட் கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் we see question number 3. இது வந்து we see in the next class.